ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ சம்திங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிக் எ ரைட் ஸ்டாக். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் பற்றி. ஸோ அதை பார்த்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது வந்து, ஒரு கரெக்டான ஸ்டாக் வந்து நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நான் எப்படி இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து உங்களோட கொஞ்சம் ஸ்மார்ட்டுன்னெலாம் கிடையாது. ஐ டிட் சம் ஹோம் ஒர்க் ஆக்சுவலாக. நான் படித்ததுலேருந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நான் படித்த என்ன மெட்டீரியல், நான் எதை ரெஃபர் பண்ணேன்றதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் இது படிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னோட பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி நான் வந்து அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன், எப்படி நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் பார்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், லைக் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2 பெரிய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டே ட்ரேடிங், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். டே ட்ரேடிங் என்னென்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கே அந்த ஸ்டாக் வாங்கி குறுகிய காலத்தில் அதுலேருந்து வந்து லாபத்தை ஈர்க்கிறது, அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி வாங்குறீங்க, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து அந்த ஸ்டாக்லேருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டைட்டில் படி பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வந்து இந்த வீடியோ கொண்டு போக பார்க்குறேன். ஸோ ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்றதை ஒரு ப்ராடாக சொல்கிறேன். சப்போஸ் நான் என்னோடய டெஃபினேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு கம்பெனியோட வந்து ஃபினான்ஷியல் டேட்டா பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் வந்து ஒரு பேட்டர்னில் மூவ் ஆகும், சரியா? அந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, எந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எந்த டைமில் ஒரு ப்ராஃபிட்டோடு அந்த ஸ்டாக்கை செல் பண்ணலாம் அப்படின்னு மாஸ்டர் பண்ணணும்னா, அந்த பேட்டர்ன் மூவ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை மறந்துடலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த பேட்டர்ன் மூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்து ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்குறது, எப்போ விற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸ்லேயும் நம்பர்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடுமையில் ஸ்கில் ஷேரில் நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் பாட்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட்டு கொடுத்துட்டு டாப் ரேட்டட் கோர்ஸ் ₹500 இருக்கும். நீங்கள் அது படித்தா போதும். டெக்னிக்கல் அனாலிசிஸை டீட்டெயிலாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எப்படி டே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே பார்க்க வேண்டியது வந்து அந்த கம்பெனியோட ரெவென்யூ எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் அதோட ரெவென்யூ எப்படி இருக்குது, லாஸ்ட் 1 இயரில் அந்த கம்பெனியோட ரெவென்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே சேம் டைம் ப்ராஃபிட், லாஸ்ட் 1 இயரில் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ போயிருக்கு, அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிஇ ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ. ஸோ அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ப்ரைஸ் ஏர்ன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் தட் கம்பெனி. ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வர நம்பர் தான் ப்ரைஸ் பர் ஏர்ன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து ₹100 வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1. அந்த வர 1 அப்படின்ற வேல்யூ தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆக்சுவலாக. அந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்லேருந்து பிஇ ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை அந்த ஏர்னிங் பெர் ஷேர் அப்புறம் இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கிற வேல்யூ தான் பிஇ ரேஷியோ. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். எந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னாலும் நான் அந்த பிஇ ரேஷியோ கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன் அந்த பிஇ ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ், சீப்பான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லை வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எம்ஆர்எஃப் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 80,000க்கு மேலே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட் ப்ரைஸ்னு உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. அந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்க்கணும். அந்த பிஇ ரேஷியோ வச்சு தான் அந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கா, சீப்பான ப்ரைஸில் இருக்கா, இல்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கா, அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே வந்து நான் வாங்குகிற ஸ்டாக்ஸில் வந்து பிஇ ரேஷியோ 15 to 25% இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். லெஸ் தேன் 15 அப்படின்னும்போது வந்து நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸ், நல்ல ஸ்டாக்கு 15க்கு கம்மியாக பிஇ ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து தைரியமாக வாங்குவேன். அதே அட் த சேம் டைம் 25ன்றது நான் எக்ஸ்பென்சிவ்னு என்னோடய டிக்ஷனரியில் நான் கோட் பண்ணுறேன். ஸோ 25க்கு மேலே அந்த பிஇ ரேஷியோ இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன்.
ஒரு முக்கியமான நோட் என்னென்னா, பிஇ ரேஷியோ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஐ மீன் பிஇ ரேஷியோ வந்து -1 -2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்து பிஇ ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸ்டாக் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ரெவன்யூ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஒரு நம்பரை நெகட்டிவ் வேல்யூல டிவைட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ பிரைஸ் பர் ஏர்னிங் பிஇ ரேஷியோ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அகைன் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிஃப்டி 50ன்றது டாப் 50 ஸ்டாக்ஸ், என்எஸ்சியில் லிஸ்டான டாப் 50 ஸ்டாக்ஸ். அதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து எப்பொழுதுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 50 ஸ்டாக்ஸ் மேலே வந்து ஒரு ரேடார் வச்சுக்கோங்க. அதில் எந்த ஸ்டாக் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும், எந்த மார்க்கெட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இவி மார்க்கெட்டா, இல்லை சிமெண்ட் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டா, இல்லை வந்து ஐடியா, பேங்கிங்கா, ஸோ எந்த மார்க்கெட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் இருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட் எப்பொழுதும் புல் மார்க்கெட், பியரிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 100 ருபீஸ் இருக்குது, அது 110, 20, 30 அப்படி ரைஸ் ஆகிட்டே போகுது இல்லையா? அந்த டைமில் நீங்கள் அந்த ஸ்டாக் வாங்குறது, அதாவது என்ன நம்பிக்கைன்னா, நம்ம வாங்கினா அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி வாங்குறோம் இல்லையா? அது வந்து புல் மார்க்கெட். புல்லிஷ் ஸ்டாக் ஏற ஏற நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது புல்லிஷ் மார்க்கெட். இன்னொன்று வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக் வந்து 100 ருபீஸ் இருக்குது, சம் கரெக்ஷன்ஸால் நீங்கள் 90 ருபீஸ் வருது, அப்புறம் 85 ருபீஸ், அப்புறம் 80 ருபீஸ் போகுது. பட் நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் இன்னும் குறையட்டும், இன்னும் கரெக்ஷன்ஸ் ஆகட்டும், அப்புறம் வாங்கலாம்னு நினைப்பாங்க. அது வந்து பியரிஷ் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாக் மேலே நம்பிக்கை இருக்குது, நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்கு. ஸோ 90 ருபீஸில் ஒரு 10% வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் 80% வரும்போது இன்னொரு 10% வாங்கி நான் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்களே, அது வந்து பியரிஷ் மார்க்கெட். ஸோ என்னோட வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பொழுதும் வந்து பியரிஷ் மார்க்கெட்டில் தான் நான் வாங்குவேன், புல்லிஷ் மார்க்கெட்டில் நான் வாங்க மாட்டேன். ஸோ நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பேன், இல்லை ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் ரேடாரில் வச்சுருப்பேன். அந்த ஸ்டாக்ஸை நான் வீக்லி பேசிஸில் நான் எவாலுவேட் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் இந்த வீக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? சப்போஸ் பியரிஷாக போணுச்சுன்னா ஒரு 10,000 ருபீஸ்க்கு வாங்குவேன், இல்லை 50,000 ருபீஸ்க்கு வாங்குவேன். அதுக்கப்புறம் இன்னும் டவுன் ஆகும்போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அகைன் இன்னொரு 50,000 போட்டு கரெக்ஷன்லாம் வாங்குவேன். ஸோ என்னோட வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் பியரிஷ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஆஸ் எ பிகினராக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து, ஏன்னா என்எஸ்சி மார்க்கெட்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும் சரியா? அதில் நம்ம எப்படி கரெக்டான ஸ்டாக்ஸ் பார்க்குறது அப்படின்னா, நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நான் வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். என்னோடய ஃபேவரட் டூல் பார்த்திங்கன்னா screener.in. அகைன் இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது டூல்ஸ் வந்து உங்களுக்கு இதை விட பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த screener.in நான் சொன்ன டூலு. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்க, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் எடுத்துக்கிறோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அகெயின் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நான் பிஇ ரேஷியோ பார்க்குறேன், 20 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 to 25 இருக்கனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ். ஐ மீன் அட்லீஸ்ட் இது வந்து ஓவர் ப்ரைஸ் கிடையாது, வாங்குற அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ லாஸ்ட் 1 இயர் எத்தனை % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ் எத்தனை % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 10 இயர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்ட்டு. இந்த டூலில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த பர்டிகுலர் பீரியடில் அதோட பிஇ ரேஷியோவும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜான்வரி கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து 28 இருந்திருக்கு. கோவிட் வந்ததுக்கப்புறம் அதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஐ மீன் அந்த கோவிட் அந்த டைமில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்திருக்கு, அரௌண்ட் 16.9 இருந்திருக்கு. அகெயின் கொஞ்சம் மார்க்கெட்டு கரெக்டாக கொஞ்சம் ஜாஸ்தி போயிருக்கு முன்னாடி 28. அப்படின்னா 28னா அகெயின் லாஸ்ட் இயர் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இது அகெயின் அண்ட் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் இன் 18.8 ஆர் 20. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் தான் இப்போயும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஐ மீன் அந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பியர் கம்பேரிசன் கொடுக்கும். அப்படின்னா இந்த ஸ்டாக் இருக்கக்கூடிய செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது பேங்கிங் செக்மெண்ட். ஸோ இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸ் கூட தான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக் மஹிந்திரா, ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி எல்லா பேங்க் கூடயும் இதை கம்பேர் பண்ணுறாங்க. அதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20, கோட்டாக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 30. என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போதைக்கு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு. அதை பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐ மோரார்லெஸ் சேம் பிஇ ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு கரெக்டான அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரெவன்யூ. ஸோ ஜூன் 29லேருந்து மார்ச் 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ரெவன்யூ வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங். எங்கேயும் நான் குறைஞ்ச மாதிரி நான் பார்க்கல. செப்டம்பர் 2020 லைட்டாக குறைஞ்சிருக்கு. பட் அகெயின் இது வந்து கோவிட்னாலன்னு வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35,000 ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அதோட ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் லாஸ்ட் மார்ச் 2011லேருந்து இயர்லி ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 crores கொடுத்த இந்த ஸ்டாக்கு இப்போது அதோட ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000 crores வரைக்கும் அதோட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த ரெவன்யூ நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அப்படியே அது கீழே வந்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோஸ். என்றைக்குமே நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்க கம்பெனி வந்து நான் பெருசாக சொல்ல மாட்டேன். பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்ச் 21 பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது, மார்ச் 2022 நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இது வந்து ஒன் ஆஃப் தி கான்னு சொல்லுவேன், ப்ரோஸ் சொல்ல மாட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். நீங்கள் உங்கள் பைசா போடுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அது எத்தனை பர்சன்ட்டில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக வருதுன்ற பர்சன்டேஜ் தான். ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்த லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா மோர் தென் 15% இருக்குது. இது வந்து ஒரு நல்லாவே ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 to 16% ஏர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ், கவர்மெண்ட், பப்ளிக். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் கூட்டினீங்கன்னா 100 வந்துடும். ஸோ 100 டிவைடட் பை ஷேர்ஸ். ஆக்சுவலாக ப்ரொமோட்டர்ஸ் எத்தனை பர்சன்ட் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட், பப்ளிக் எத்தனை பர்சன்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன். ஸோ இதுதான் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனர், இந்த போர்ட்டல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் யூ டிசைடட் யூ கேன் இன்வெஸ்ட் இன் தேட் பர்டிகுலர் ஸ்டாக் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பேசிக்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த நாலேஜ் வச்சு உங்களால் ஒரு நல்ல ஸ்டாக் வாங்க முடியும். இன்னும் இந்த நாலேஜ் நல்லா க்ரோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது உடிமையிலையும் ஸ்கில் ஷேர்லேயும். நல்ல டாப் ரேட்டட் கோர்ஸ் பார்த்துட்டு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் 500 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிடைக்கிற ரெவன்யூ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, டோன்ட் கோ ஃபார் பைரேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் வீடியோ. ஆனால் நல்ல மெட்டீரியல் 500 ரூபா காசு கொடுத்தா தான் கிடைக்கும். ஸோ நல்ல கோர்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஹைலி ரேட்டட் கோர்ஸ் நீங்கள் பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒரு முக்கியமான விஷயம், டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஒன் பர்டிகுலர் ஸ்டாக். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி இருக்காதீங்க. பில்ட் அ போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ். நான் சொன்ன மாதிரி நிறையா செக்டர்ஸ் பாருங்கள். ஐடி செக்டரில் கொஞ்சம், பேங்கிங் செக்டரில் கொஞ்சம், ஆயில் அண்ட் ரிசோர்ஸில் கொஞ்சம், டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம், ஸ்டீலில் கொஞ்சம், சிமெண்ட்டில் கொஞ்சம், அந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஒரு 10 to 12 ஸ்டாக்ஸ் அக்ராஸ் ஆல் மார்க்கெட்ஸ். அப்படி பில்ட் பண்ணும்போது ஒரு செக்மெண்ட் டவுன் ஆனாலும் இன்னொரு செக்மெண்ட் உங்களை காப்பாற்றும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி ரெட்டில் போகாது. நான் வந்து ஆக்டிவாக வந்து ஒரு 2 to 3 years நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் டே ட்ரேட் பண்ணுறது கிடையாது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ இந்த மார்க்கெட் கரெக்ஷன்லையும் இது வரைக்கும் ரெட்டில் இல்லை. நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண டாக்டிஸு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.